Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மணிமங்கலம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் 2ஆம் நிலை காவலர்களான கணேஷ் சிங், ஆனந்தராஜ் ஆகியோர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு மணிமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள மளிகை கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களான ஹான்ஸ், குட்கா போன்றவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவற்றை காவல் நிலையத்திற்கு தெரிவிக்காமலேயே கள்ளச்சந்தையில் 1,50,000 ரூபாய்க்கு விற்று சிக்கினர். தொடர்ந்து தாம்பரம் காவல் ஆணையர் இருவரையும் காத்திருப்பு பட்டியலில் வைத்திருந்து பின்பு கிளாம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு பணிமாற்றம் செய்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் மணிமங்கலம் காவல் நிலையத்தில் தனிப்படை போலீசாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை என்பதால் கரசங்கால் பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுவதாக காவல் நிலையத்திற்கு தகவல் வந்துள்ளது. அப்போது காவல் நிலையத்திலிருந்த தலைமை காவலர் சங்கர், 2ஆம் நிலை காவலர்கள் ஆனந்தராஜ் மற்றும் கணேசன் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளனர். அங்கு மது விற்பனை செய்து கொண்டிருந்த பெருமாள் என்பவரை பிடித்துள்ளனர். அவரிடத்திலிருந்து 28 மது பாட்டில்களை பறிமுதல் செய்ததோடு 50,000 பணம் கேட்டு மிரட்டி சரமாரியாக தாக்கியுள்ளனர். பெருமாள் தன்னிடமிருந்த 26,000 கொடுத்து தப்பித்துள்ளார். இந்த தகவல் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜுக்கு தெரிய வரவே தலைமை காவலர் சங்கர், காவலர்கள் ஆனந்தராஜ், கணேசன் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். Taste the Daily.